वाजवितो तुझ सत्तारती प्रसन्न हो आता नाथा प्रसन्न हो आता दीनवत्सला पतित पावना तारिया मनाथा नाथा तारिया. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய சரித்திரத்தில் மகாராஜ் பூனேல பல பக்தர்களுக்கு செய்த லீலை மற்றும் அற்புதங்களின் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் திரு பட்வர்தன் அப்படிங்கிறவர் எப்படி மகாராஜுடைய பக்தரானார், அவரை மகாராஜ் எப்படி ஆட்கொண்டார் போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திரு பட்வர்தன் அவர்கள் ஷிரடி சாய்பாபாவுடைய பரம பக்தர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஸ்ரீ சங்கர் மகாராஜும் ஷிரடி சாய்நாதரும் சமகாலத்து மகான்கள். அப்படி பட்வர்தன் ஷிரடி சாய்பாபாவுடைய பக்தராகவும் இருந்தார், சங்கர் மகாராஜுடைய பக்தராகவும் இருந்தார். திரு கோபால் ராவ் ஆம்தேக்கர் அப்படிங்கிறவர் சாய்பாபாவுடைய பக்தர். பாபா 1918ஆம் ஆண்டு சமாதி அடையும் சமயம் வரை அவர் ஷிரடி பாபாவுடனே கூடவே இருந்தார். ஒரு சமயம் கோபால் ஆம்தேக்கர் கிட்ட பாபா அந்த சமயத்துல வாழ்ந்துட்டு இருந்த தன்னுடைய சமாதிக்கு அப்புறமா, நீ பூனேல வாழ்ந்துட்டு இருக்கிற மகான்களாகிய சங்கர் மகாராஜையும் கோபால் ராவ் கஸ்பேக்கர் அப்படிங்கிறவரையும் போய் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது போலவே கோபால் ராவும் சங்கர் மகாராஜையும் கோபால் ராவ் கஸ்பேக்கரையும் போய் சந்திக்கிறார். திரு பட்வர்தன் அவர்கள் முதலாக மகாராஜை 1946ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தான் சந்திக்கிறார். திரு பட்வர்தன் அவர்களும் இந்த இரண்டு மகான்கள், அதாவது சங்கர் மகாராஜையும் கோபால் ராவ் கஸ்பேக்கரையும் சந்திக்கும் பழக்கம் உடையவராக இருந்தார். சங்கர் மகாராஜ் அந்த காலகட்டங்கள் 1946ஆம் ஆண்டுலலாம் மாமா தேக்னே உடைய வீட்டுல தான் தங்கி இருப்பார். மாமா தேக்னே தங்கி இருந்த அந்த வீடு ஒரு வாடகை வீடு. அந்த வீட்டுக்கு ஓனர் யாரு அப்படின்னா டாக்டர் பரஞ்சாப்பே அப்படிங்கிறவர். அவருடைய வீட்டுல தான் மாமா தேக்னே வாடகைக்கு இருந்தார். அந்த வீடு துளசி பாக் அப்படிங்கிற இடத்துக்கு பின்னாடி இருந்தது. திரு பட்வர்தன் அவர்கள் சங்கர் மகாராஜை முதலாக சந்தித்த தருணத்தை பின்வருமாறு விளக்குகிறார். ஒரு நாள் சுமார் மாலை 5 மணி இருக்கும். அன்னைக்கு அவர் மாமா தேக்னே உடைய வீட்டுக்கு மகாராஜை சந்திக்கிறதுக்காக போறார். மகாராஜ் மாடியில ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் படியேறி போறார். அந்த ரூம்குள்ள போய் பார்க்கிறார். ஒரு வயசான மனிதர் அந்த ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரை சுத்தி ஒரு 4 அல்லது ஒரு 5 பக்தர்கள் உட்கார்ந்துருக்காங்க. பட்வர்தன் நேரா போய் மகாராஜுடைய பாதங்கள்ல நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்கார். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அந்த சுத்தி இருந்த ஒரு 4 இல்ல 5 பேர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஏதாவது மகாராஜ் தங்கிட்ட பேசுவாரா அப்படின்னு பட்வர்தன் காத்துட்டே அங்க உட்காந்துட்டு இருக்கார். மகாராஜ் எதுவுமே பேசல. அவர் எதுவுமே பேசாதது இவருக்கு ஒரு வெறுப்பாகுது. என்ன இவரு ஒண்ணுமே நம்மள்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவர் இன்னைக்கு இனிமே பேச மாட்டார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அவருடைய பாதங்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறார். அப்ப மகாராஜ் உடனே நாளைக்கு வா அப்படின்னு சொல்றார். அதுவும் இல்லாம அவருடைய முகத்தை பார்த்து கூட அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. இது பட்வர்தனுக்கு ஒரு மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது. நாளைக்கு மகாராஜை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிண்டே இருந்தது. அந்த எண்ண ஓட்டத்தோடயே அவர் அன்னைக்கு இரவு தூங்குறார். தூங்கினப்ப அவருக்கு ஏதோ ஒரு கனவுல மகாராஜ் ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துறார். உணர்த்தின உடனே சரி அடுத்த நாள் கண்டிப்பாக அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் கிளம்பி மகாராஜை போய் சந்திக்கிறார். அடுத்த நாள் போய் மகாராஜை சந்திக்கிறார். இவர் சந்திக்கிற அந்த காலகட்டங்கள்லாம் மகாராஜை சுத்தி எப்பவுமே அவருடைய அத்தியந்த சிஷ்யர்களான ராவ் சாஹேப் மெஹந்தலே, ப்ரொஃபசர் தேவ் மற்றும் சில வயதான சீடர்கள் அவரை சுத்தி எப்பவுமே இருப்பாங்க. அதனால அவர் கூட தனிமையா பேசக்கூடிய சந்தர்ப்பம் வேற யாருக்குமே கிடைக்காது. அதனால பட்வர்தன் அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிடுவார். இந்த மாதிரி மகாராஜ் கூட எந்த விதமான ஒரு சம்பாஷணையும் அவருக்கு நடக்கவே இல்லை. இதே மாதிரியான தினமும் மகாராஜை போய் சந்திச்சுட்டு அவர் பக்கத்துல உட்காந்துட்டு கிளம்புற அந்த பழக்கத்தை மட்டும் பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் திடீர்னு மகாராஜ் அவரை பார்த்து உடனே போய் விஸ்கி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இதை கேட்டதுமே பட்வர்தனுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுறது. ஏற்கனவே அவர் தன்கிட்ட பேச மாட்டேங்கிறார், தன்னை அலட்சியப்படுத்துறார் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல அவர் வந்துட்டு இருக்கார். பார்த்து உடனே விஸ்கி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னதும் இன்னும் அவருடைய குழப்பம் அதிகமாயிடுறது. ஆனா பக்கத்துல இருந்த பக்தர்கள்ல ஒருத்தர் மகாராஜ் இருந்த இடத்துக்கு அருகில இருந்த ஒரு கடைக்கு வழி சொல்றார். சொல்லி நீ அங்க போய் மகாராஜ் கேட்குற விஸ்கி அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். வேற வழியே தெரியல, அந்த
ஆணைய வந்து அவரால மீற முடியல. அந்த கடைக்கு போய் ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கிய வாங்கிட்டு வந்து மகாராஜ்ட்ட குடுக்குறார். குடுத்த உடனே ஒரே மடக்குல அந்த விஸ்கி பாட்டில் முழுசையும் குடிச்சு முடிச்சுடுறார். "இப்ப நீ போலாம்" அப்படின்னு அவர சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுறார். இத இந்த காட்சிய பார்த்ததுமே அவருக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகுது. இது நம்ம வர்றது சரிதானா? இவர் நம்மளோட பேசுவாருன்னு இவருக்காக காத்திருக்கிறது சரிதானா? போன்ற குழப்பங்கள் அதிகமாக இருக்கு. உடனே பக்கத்துல இருக்கிற மற்ற பக்தர்கள்ட்ட இந்த விஷயம்லாம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே, இவர் மகான் தான். இவருடைய குணநலன்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியாறார். இதுல ஒரு விஷயத்த நம்ம உன்னிப்பா கூர்ந்து கவனிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அந்த குருமார்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, குருமார்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நம்மளுடைய அகம்பாவத்தை அழிப்பது தான் அவர்களுடைய முக்கியமான பணி. அந்த அகம்பாவத்தை அழிப்பதற்கு அவர்கள் ஒவ்வொருத்தர்ட்டயும் ஒவ்வொரு விஷயமா, ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்வார்கள். இதுல நமக்கு இதுதான் அகம்பாவம் அப்படிங்கிறது கூட தெரியாம நம்மளுடைய பழக்கவழக்கங்கள், நடவடிக்கைகள் இருக்கும். இத வந்து சொல்லி அவர்கள் வந்து புரிய வைப்பதில்லை. இது உனக்கு அகம்பாவமா இருக்கு. இத நீ மாத்திக்கோ அப்படின்னு நம்மள்ட்ட சொன்னாங்கன்னா, நாம அந்த விஷயத்த கண்டிப்பாக மாத்திக்க மாட்டோம். அதுக்கு பதிலா அந்த குருவை விட்டு தான் விலகுவோம். ஆனா ஏதோ ஒரு சக்தி பட்வர்தனை மீண்டும் மீண்டும் மகாராஜை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வ மட்டும் தான் குடுத்தது. ஆனா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பட்வர்தன் அவர்கள் பேசவே இல்ல. மகாராஜும் அவரை ஒரு கண் கொண்டு பார்க்கவும் இல்ல. இது வந்து நமக்கு இவருடைய சைத்தன்யத்துக்கு பக்கத்துல நம்ம இருந்தாலே இவருடைய அதிர்வலைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதன் மூலமாக நமக்குள் ஞானம் பிறக்கும், நமக்குள் மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத ஒரு பக்தன் புரிஞ்சுண்டான் அப்படின்னாக்க, இங்க ஒரு கோயிலுக்கு போனா நமக்கு வந்து நல்ல அதிர்வலைகள் கிடைக்கும், நம்மளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் கிடைக்கும்னு நினைக்கிற மாதிரி தான் மகாராஜ் ஒரு உயிருள்ள கோவில் அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்துருச்சுன்னா, நம்ம கிட்ட வந்து தெய்வம், கருவறையில் இருக்கும் தெய்வம் கல்லால் செய்யப்பட்டது. அது நம்ம கூட பேச போறதில்ல. ஆனா அங்க போனா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வருதுங்கிற மாதிரி ஒரு குருமார்களை போய் சந்திக்கும் பொழுது, உயிருள்ள குருமார்களை போய் சந்திக்கும் பொழுது, அவருடைய அதிர்வலைகளில் அமர்ந்து கொண்டாலே போதும், நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பகத்தன்மை வரும் வரைக்கும் இந்த மாதிரியான குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். இதுல எந்த விதமான தவறும் இல்லை. அப்படிதான் பட்வர்தன் அவர்களும் குழம்பி இருக்கிறார். இந்த இடத்துல வந்து அவருடைய அகம்பாவத்தை அழிப்பதற்காகத்தான் மகாராஜ் அவர்கிட்ட கொஞ்ச நாட்கள் பேசாமலேயே இருந்து, அவர் கையால் அந்த குரு தட்சிணையாக அந்த விஸ்கி பாட்டிலையும் வாங்கிண்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் அவர் பேசுறார். ஒரு நாள் மத்தியானம் பட்வர்தன் எப்போதும் மகாராஜை சந்திக்க போற மாதிரி மாமா தேக்னேவுடைய வீட்டுக்கு மகாராஜை சந்திக்கிறதுக்காக போறார். மகாராஜ் எப்பொழுதும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அன்னைக்கு இல்ல. உடனே அவர் மாமா தேக்னேவுடைய மனைவி கிட்ட மகாராஜ் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே அவ வந்து மகாராஜ் மேல மாடியில இருக்கார் அப்படின்னு சொல்றா. அந்த சின்ன படிக்கட்டு வழியா ஏறி மகாராஜ் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு போறார் பட்வர்தன். அங்க மகாராஜ் தனியா உட்கார்ந்திருந்தார். பட்வர்தன் உடனே மகாராஜுடைய பாதங்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறார். மகாராஜ் உடனே ஏன் இங்க இங்க உட்காந்துக்கிற, எனக்கு ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அவரை திட்டுறார். உடனே மகாராஜ் பக்கத்தில் இருந்த அவருக்கு ரொம்ப பிடித்தமான அந்த ஹனிடியூ சிகரெட் பேக்கெட் அவருக்கு பக்கத்துலேயே இருந்தது. அந்த பேக்கெட்லேருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து பட்வர்தன் தன்னுடைய வாயில் வச்சு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு மகாராஜுடைய வாயில் வைக்கிறார். உடனே எனக்கு ஒரு வெத்தலையை இடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுறார். மகாராஜுக்கு பக்கத்துலேயே வெத்தலை பெட்டி இருந்தது. வெத்தலை இடிச்சு கொடுக்கறதுக்கான அந்த உரலும் அந்த உலக்கையும் இருந்தது. அந்த வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு, புகையிலை எல்லாத்தையும் போட்டு சேர்த்து போட்டு அதில் இடித்து அதை தயார் பண்ணி மகாராஜுக்கு கொடுக்குறார். மகாராஜ் ஒரு சிகரெட்டை ஒரு இழுத்துட்டு அவரை கண்ணோட கண் பார்க்குறார். பார்த்துட்டு உனக்கு இப்போ என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அதே கெட்ட வார்த்தையால் அவரை திட்டுறார். பட்வர்தனுக்கு உடனே படபடப்பாயிடுறது. ஏன்னா ஒரு எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்டதும் தனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்மளால் கேட்க முடியாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு படபடப்பான நிலைக்கு போகிறார். இது வந்து பட்வர்தனுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை அல்லது ஒரு பரீட்சை மாதிரி இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு சுதாரிப்பான ஒரு பதிலை பட்வர்தன் கொடுத்தார். இந்த பார்வை எப்பொழுதும் என் மேலேயே இருக்கட்டும், கடைசி வரைக்கும் என் மேலேயே இருக்கட்டும் அப்படின்னு பட்வர்தன் சொன்னார்.
அதாவது இந்த இடத்துல உடனே சுதாரிப்பா ஏதாவது ஒரு பொருட்கள் சம்பந்தமான ஒரு விஷயங்களையோ, இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்களையோ கேட்டோம்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு தவறான விஷயத்த கேட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தமாயிடும். அத டக்குன்னு புரிஞ்சுண்டு பட்வர்தன், இந்த பார்வை என் மேல் எப்பொழுதுமே இருக்கட்டும், கடைசி வரைக்குமே இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை அங்க வைக்கிறார். இத கேட்ட உடனே மகாராஜ் ரொம்ப சந்தோஷமாகி பட்வர்தனோட முதுகுல 3 இல்ல 4 முறை அடிச்சுட்டு, ரொம்ப பலத்த சிரிப்போட, "நீ பயங்கரமான புத்திசாலி" அப்படின்னு சொல்லி அதே கெட்ட வார்த்தைய சொல்லி திட்டுறார். "இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னார். அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வதிக்கத்தக்க ஒரு பார்வையை இதுவரைக்கும் அவர் மகாராஜ் கிட்ட பார்த்ததே இல்ல. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக பட்வர்தனுக்கு இருந்தது. இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா பட்வர்தனுக்கும் மகாராஜுக்கும் இடையே இருந்த அன்பு மிகவும் அதிகமானது. பட்வர்தன் மகாராஜுடைய பரம சிஷ்யராக மாறினார். தினமும் மகாராஜை சந்திக்கும் அந்த பழக்கத்தை கொண்டிருந்தார். ஒரு நாள் மகாராஜ் பட்வர்தன் கிட்ட, "நாளைக்கு சுவாமி சமர்த்த மகாராஜுடைய சமாதி தினம். நீ வந்து கஜானன் மங்கள் காரியாலயா அப்படிங்கிற இடத்துக்கு வா. அங்கே வந்து சுவாமி சமர்த்தருடைய மகா பிரசாதம் கிடைக்கும். கண்டிப்பாக நீ வரணும். நீ சும்மா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுட்டு திரியாத" அப்படின்னு சொல்லி இந்த கெட்ட வார்த்தையும் சொல்லி திட்டி, "நீ வரணும் அங்கே" அப்படின்னு சொல்கிறார். சுவாமி சமர்த்தர் சங்கர் மகாராஜுடைய குரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த ஷேவிடே தெரு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அந்த மடத்தில் சங்கர் மகாராஜ் சமாதி தின நிகழ்வில் கலந்து கொண்டார். மகாராஜ் சொன்னபடியே பட்வர்தனும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துண்டு அந்த மகா பிரசாதத்தை வாங்கிண்டார். கிளம்பும் பொழுது மகாராஜுடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, "நீங்கள் சொன்னபடியே நான் இங்கே வந்துட்டேன் பார்த்தீங்களா" அப்படின்னு சொன்னார். உடனே மகாராஜும் சிரிச்சுண்டே "ஆமாம் ஆமாம்" அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறார். அடுத்ததாக ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை பற்றி சொல்ல போகிறேன். மகாராஜ் ஒரு மகானாக இருப்பினும் எப்படி ஒரு சாதாரணமான மனிதன் நடந்து கொள்வது போல் நடந்து கொண்டார் அப்படிங்கிறதுக்கு விளக்கமாக இந்த லீலை இருக்கும். ஏன்னா அந்த ஆன்மீக உலகத்தில் சில மாதிரியான நடவடிக்கைகள் தான் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு வரையறை மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துட்டா படங்கள் பார்க்கக்கூடாது, சினிமாக்கள் பார்க்கக்கூடாது, ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வட்டமெல்லாம் எல்லாரும் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் உடைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நான் இப்போ உங்களுக்கு விளக்க போகிறேன். பட்வர்தன் மகாராஜுடன் சேர்ந்து ஒரு தியேட்டரில் போய் படம் பார்த்த ஒரு அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஒரு நாள் ஷம்பு, அதாவது மாமா தேக்னேவுடைய மகன் பட்வர்தனை வந்து சந்தித்து, மகாராஜ் வந்து பிரம்மச்சாரி அப்படின்னு ஒரு படத்தை வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறார், நீங்கள் வந்து மகாராஜை கூட்டின்னு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பட்வர்தன்கிட்ட தான் சைக்கிள் இருந்தது அப்படிங்கிறதுனால மகாராஜை சைக்கிளில் உட்கார வச்சு அந்த படம் பார்க்க கூட்டின்னு போங்க அப்படின்னு சொன்னார். மகாராஜும் பட்வர்தனோட சேர்ந்து படம் பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு போனார். கொஞ்ச நேரம் கழித்து ஷம்புவும் வந்து படம் பார்க்க அவர்களோட சேர்ந்து கொண்டார். பிரம்மச்சாரி அப்படிங்கிற மராட்டி படம் வந்து ரொம்ப ஒரு காமெடியான ஒரு படம். அதை வந்து ஆச்சாரியா அத்ரி அப்படிங்கிறவர் அந்த படத்தை தயாரிச்சிருந்தார். அந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு இளைஞன் அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிரம்மச்சாரியாகவே இருக்கணும் அப்படின்னு அவன் முடிவு செய்கிறான். அவன் வந்து தன்னுடைய முக்காவாசி நேரத்தை எக்ஸசைஸ் பண்ணுறதுலையே செலவழிக்கிறான். அவனை வந்து ஒரு அழகான பணக்கார பெண் சந்தித்து அவனை காதலிக்கிறார். மாஸ்டர் விநாயக் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு பிரபலமான நல்ல ஒரு நடிகர். அவர் அந்த படத்துடைய கதாநாயகனாக நடிச்சிருந்தார். அந்த படத்தில் சொல்லப்பட்ட டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு காமெடியாகவும் ரொம்ப ஒரு சிரிப்பாகவும் இருந்திருக்கு. அந்த படத்தில் நடித்த ஹீரோயின், அதாவது கதாநாயகியும் ரொம்ப ஒரு காமெடியாக அந்த படத்தை நடிச்சிருந்தாலாம். மகாராஜ் அந்த படத்தை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்து, அந்த சிரிப்பொலி வந்து அந்த தியேட்டர் முழுவதும் எதிரொலிச்சுதான். அந்த அளவுக்கு அந்த படத்தை வந்து மூழ்கி பார்த்து ரொம்ப ரசித்தாராம். அந்த படத்தினுடைய கதாநாயகன் ஒரு இக்கட்டான நிலைமையிலலாம் மாட்டிக்கும் பொழுது எப்படியெல்லாம் அவர் வந்து நடித்தாரோ அந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து மகாராஜ் ரொம்ப பலமாக சிரித்து அந்த படத்தை முழுவதுமாக ரசித்து பார்த்தார் அப்படின்னு பட்வர்தன் எல்லார்கிட்டையும் போய் சொல்லியிருக்காரு. பட்வர்தன் சொன்னாராம், மகாராஜுடைய அந்த வெள்ளந்தியான அந்த சிரிப்பு ஒளி யாராலையுமே மறக்க முடியாது, அந்த அளவுக்கு அது வந்து ஒரு அதிர்வலைகளை அவருக்குள்ள ஏற்படுத்தித்து அப்படின்னு அவருடைய நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டாராம். 1947 ஏப்ரல் மாதம் பட்வர்தன்
பாம்பேக்கு தன்னுடைய எம்ஏ பரீட்சை எழுதுறதுக்காக போக வேண்டியிருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகாராஜ் 1947ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் தன்னுடைய உடலை நீத்து சமாதி அடைந்தார்னு. அவர் சமாதி அடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு பட்வர்தன் பாம்பேக்கு போக வேண்டியிருந்தது. மகாராஜை சந்திச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா தேக்னேவுடைய வீட்டுக்கு போறார். இவர் போயிருக்கிற சமயம் மகாராஜ் ஒரு அறையில் படுத்து தூங்கிட்டு இருக்கார். மாமா தேக்னேவுடைய மனைவி கிட்ட என்னை யாரும் எழுப்பக்கூடாது, தூக்கத்துல இருந்து என்னை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்ததுனால மாமா தேக்னேவுடைய மனைவி மகாராஜை நீ தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பட்வர்தன் இல்லை, நான் மகாராஜை தொந்தரவு செய்யாமல் அவருக்கு நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜை எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் அவர் தூங்கி கொண்டிருந்த பொழுது அவருடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு பட்வர்தன் பாம்பேக்கு கிளம்பி போய்டுறார். இன்னைக்கு தான் மகாராஜை அவர் கடைசியாக பார்த்த அந்த நாள். கொஞ்ச நாள் கழிச்சு செய்தித்தாளில் மகாராஜ் சமாதி அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. திருப்பி அவர் பூனேக்கு வரும்பொழுது மகாராஜ் சமாதியாக இருந்தார். அவருடைய சமாதி கோயிலுக்கு போய் அவர் தரிசனம் பண்ணிட்டு மகாராஜுடைய பிரசாதத்தை வாங்கி கொண்டார். இதோட பட்வர்தன் என்னும் உன்னதமான பக்தர் எப்படி தன்னுடைய குருவை அடைந்து ஆன்மீகத்தில் முன்னேற்றம் பெற்று உன்னத நிலையை அடைந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டோம். இந்த அடுத்த காணொளியில வெவ்வேறு புதிய விஷயங்களை உங்களுக்கு கூறுகிறேன். சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.